இந்த ஐடிஎஃப்சியில் வந்து லோன் எடுத்திருந்தேன். லோன் எடுத்திருந்தேன். என்ன 3 டைமு கட்டின வயசு கொடுத்தாங்க. வேண்டாம், இப்போ வாங்கினதில் வந்து கரெக்டாக எனக்கு எதுவும் பண்ண முடியாமல் கட்ட முடியாமல் கொஞ்சம் சிரமத்தில் என்னால் முடியல. இருந்தாலும் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். 4 நாள் முன்ன பின்ன கட்டுறேன். ஆனால் அதில் இருக்கிறவனுக்கு பூரா வந்துட்டு என்னை கேவலப்படுத்தி மானவனையாக பேசி விட மாட்டேங்கிறானோ. ஒரு இடத்தையும் 2 நாளாச்சு சாப்பிட்டு, இவனை பண்ணுறதுனால 2 நாளாச்சு நான் சாப்பிட்டு 2 நாளாச்சு விட மாட்டேங்கிறானோ. வந்து படுத்துக்கிறானோ. இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிறான்? இல்லை அந்த மாதத்துக்குள்ளே கட்டணுமா, இல்லை அந்த டேட்டில் மட்டும் கட்டணும்? இவனுக்கு பூரா இவனை என்னமோ கொல்லை கூட்டக்காரனை வந்து வழிப்பறி பண்ணுற மாதிரி வீட்லேயே வந்து உக்காந்துக்கிறானோ. ஒரு நிம்மதியாக சோதிக்க முடியல, சொன்னால் கேட்க முடியறானோ. இப்போ நான் வாங்கினதுலேருந்து ஏதாவது டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கட்டணும் முடிஞ்சு அந்த மாதத்துக்குள்ளே கட்டாமல் நான் ஏதாவது அடுத்த மாதம் கட்டினேன்னா ரைட்டுங்களா? ஏதாவது நீ ஃபைன் போடுற, ஃபைனையும் மறுபடியும் நான் கட்டுறதுக்கு தான் கட்டியிருக்கேன், இதுவரையும் கட்டியிருக்கேன். ஆனால் இவனை பூரா உக்காந்துக்கிட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னாட்டம் உள்ளவனை இந்த அவனுலாம் ஆரம்பித்து அவனு தான் தொடர்பு கொண்டானோ. நான் சிவனின்னு இருந்தேன், கட்டி முடிச்சாச்சு. நான் அவனு தான் இருக்குங்க வாங்கணும். ரொம்ப கஷ்டத்தில் தான் வாங்கினேன், கட்டிக்கிட்டு இருக்கேன், முன்ன பின்ன கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவனும் விடாமல் சோர்த்தியும் விட மாட்டேங்கிறானோ. ஒரு இடம் நல்லது கெட்டதை விட மாட்டேங்கிறானோ. என்னன்னே தெரியல. இது என்ன சட்டமா, ஏதாவது சட்டம் இருக்கா என்னான்னு தெரியல. சட்டம் இருந்தால் ரைட்டு, அது மாதிரி. இல்லை மாதத்துக்குள்ளே கட்டணுமா, இல்லை அந்த டேட்டில் தான் கட்டணுமா? அதே டேட்டில் கட்டலைன்னா அந்த மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்கு உண்டான வட்டி எடுத்துக்கிறானுமா, அந்த மாதத்துக்குள்ளே கட்டணுமா, இல்லை என்னன்னு நீங்கள் இது பண்ணுங்க. என்னாட்டம் நிறைய உயிர் போகுது. எல்லாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறானோ. கேட்டால் நான் என்னை திட்டுறானோ போகிறாங்கிறான். என்ன டைம் இருக்கோ டைம் எனக்கு கொடுக்கணும்ல. நான் அதை அந்த மாதத்தை விட்டு மாறிடு இருந்தேன்னா மாதத்தை விட்டு மாறி இருந்தேன்னா ரைட்டுங்களாம். இவனை யாரும் நான் மாதத்தை விட்டு மாறல, இதுக்கு முன்னாடியே 2 டைம் 3 டைம் எடுத்திருக்கேன், கரெக்டாக கட்டியிருக்கேன். இவனை என்னை வந்து கேவலப்படுத்தி கடத்தூரில் துரத்தி 4 பேர் இருக்கும்போது என்னை கேவலப்படுத்திட்டானோ. இதுக்கப்புறம் இவனோட தான் சாகுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா கொஞ்சம் விவசாயத்தில் நட்டோம், எல்லாம் நட்டோம், அவ்வளோதான். இன்னும் என்ன இது, இவனை வந்து என்னை வந்து டார்ச்சர், என் வீட்டில் டார்ச்சர், அவ்வளோ கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறது, அவ்வளோ மானபங்க பேசுகிறது எல்லாம் பண்ணி அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான். இவனை போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவன் என்னைய டார்ச்சர் பண்ணுறான். என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. தயவுசெய்து ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு எடுங்க கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான்.